ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் என்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வாரமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துக்கிறேன். கடவுளுடைய சக்தியை நாம பெறணும்னு பல முயற்சிகளை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா? வெற்றி பெறுவதற்கு நாம என்ன செய்யணும்? மாதா, பிதா, குரு, தெய்வம். உங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் எந்த அளவில் மதிக்கிறீங்க? எந்த அளவில் அவங்கள சிறப்பாக கவனிச்சுக்கிறீங்க? எந்த அளவில் அவங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க? முதல்ல அவங்க 2 பேரோட மனசை நாம குளிர்விக்கணும். அவங்க கிட்ட கனிவான வார்த்தைகளை பேசணும். அவங்கள எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழக்கூடாது. ஏன்னா நாம் இந்த உலகத்துக்கு அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதனால தான் அவங்கள முதல் தெய்வமா யார? மாதாவை, 2வது தெய்வமா பிதா, 3வது குரு, 4வது தான் கடவுள். ஆனால் நாம் இந்த வரிசையின் படி இருக்கோமா? இல்லை. தெய்வத்தை முதல்ல வணங்குறோம், 2வது குருவை வணங்குறோம், அடுத்தது அப்பாவை, அடுத்தது அம்மாவை. ஸோ அம்மாவை நம்ம எப்படி நினைக்கிறோன்னா ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி நினைக்கிறோம். அம்மாவுக்கு தனியாக மரியாதை நம்ம கொடுக்குறோமா? இல்லை. அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட அம்மாவுக்கு நாம் கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம இந்த ஆர்டரில் வரோம். தெய்வத்தை முழுமனதோடு வணங்குகிறோம், குருவை கொஞ்சம் அலட்சியப்படுத்துகிறோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது ஒரு 20க்கு மேலே வரும்போது அப்பாவை சும்மா இருன்றோம், அம்மாவை வாயை திறந்து பேசாதன்னு சொல்கிறோம், கண்டிக்கிறோம். அப்போது கடவுளுடைய சக்தி எப்படி பெற முடியும்? என்னைக்குமே அவங்க தான் நம்மளுடைய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு நீங்கள் சரியான இடத்துல அவங்கள வழி நடத்தலைன்னா, கடைசியாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய சாயப்பா நம்மளை எப்படி வழி நடத்துவார்? இல்லை, எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கல, எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கல. நீங்கள் முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த கேள்வியை 5 வயசில் கேட்டிங்களா? 10 வயசில் கேட்டிங்களா? 15 கேட்டிங்களா? 20 கேட்டிங்களா? என்னைக்கு நீங்கள் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கு அந்த கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் பிரச்சனையே இதுதான். அதனால தான் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரவில்லை, எந்த ப்ராப்ளமும் முடிவுக்கு வரலை. ஏன்னா கடவுளுடைய சக்தி இருந்தால் தானே ஒரு ப்ராப்ளத்தை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். உங்களால் சரியான ஒரு வழிகாட்டுதலை கடவுள் கொடுத்து தீய எண்ணங்களில் இருந்தும் தீய வழிகளில் இருந்தும் அவர் காப்பாற்றுவார்.
அப்போ இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய அம்மாவையும் அப்பாவையும் மதிக்க வேண்டிய நாள் இன்று முழுவதும். கடவுள்கிட்ட இப்போ இந்த நிமிடம் மன்னிப்பு கேளுங்க. என்னுடைய அம்மாவையும் என்னுடைய அப்பாவையும் நான் கடினமான சொற்களால் அவங்கள திட்டியிருக்க, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. இனி அவங்கள மட்டும் இல்லை, பெரியவர்களை நான் என்னைக்கும் அலட்சியம் செய்யவோ அசிங்கப்படுத்தவோ மாட்டேன். அவங்கள அவமரியாதையாக நான் நடத்தவும் மாட்டேன். கண்ணியமான மனிதனா நான் இருப்பேன். நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்னு. ரெண்டாவது, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி அவங்கள மகிழ்விச்சிடுங்க. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா வேறு ஊரில் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சந்தோஷமாக எப்படிப்பட்ட மைண்டில் நீங்கள் பேசணுமோ அது மாதிரி பேசுங்க. பேசிட்டு ஃபைனலாக சொல்லுங்கள், அப்பா அம்மா இது மாதிரி நான் உங்களை எங்கேயாவது மனசை காயப்படுத்தி இருந்தேன்னா, கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நான் சீக்கிரமாக உங்களை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சந்திக்க போகும்போது அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போங்க. அவங்களுக்கு சுகரு பிபி அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நாளில் சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அளவாக வாங்கிட்டு போயிட்டு அவங்க காலையில் விழுந்து கும்பிட்டுட்டு சந்தோஷமாக அவங்கள பார்த்துக்கோங்க. அந்த பெற்ற தாயோடைய மனசு குளிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை குளிரும். ஆனால் எந்த தாயும் சாபம் விட மாட்டாங்க. ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உண்டான தண்டனையை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். ஸோ தாயோ தகப்பனோ எங்கேயும் எப்பையும் சாபம் விட மாட்டாங்க. தன் பிள்ளை அப்படி தான் பேசுவான், புரிஞ்சுக்காமல் பேசுவான், அவன் கத்துவான், ஆனால் அவன் ஏன் பிள்ளை. அந்த ஒரு பெருந்தன்மை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவருடைய குழந்தையாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த பெருந்தன்மை இருக்கா? இல்லை. அதனால் சரியான நேரத்தை ஒதுக்குங்க. தினமும் ஒரு மணி நேரமாவது அரை மணி நேரமாவது அவங்கக்கிட்ட பேசுங்க. தயவு செய்து நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டா என்னது நடக்கும் தெரியுமா? எனக்கும் நேரம் இல்லைப்பா, நான் என்னப்பா பண்ணுறது, யார் சொல்லுவா? சாயப்பா சொல்லுவார். ஸோ கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறவங்க நாமளே சரியாக இல்லைன்னா மற்றவங்க எப்படி சரியாக இருப்பாங்க? யோசிச்சு பாருங்களேன். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம், என்னுடைய பெற்றோர்களை நான் எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டேன், அவர்களை மகிழ்விப்பேன். என்னுடைய பெற்றோர்களை மகிழ்விப்பேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் சொன்னது ஃபஸ்ட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைய வாக்கு தத்துவம். என்னுடைய பெற்றோர்களை நான் மகிழ்விப்பேன். என் பெற்றோர்களை நான் மகிழ்விப்பேன். என் பெற்றோர்களை நான் மகிழ்விப்பேன். சரியா? ஸோ இன்னைக்கு முழுக்க இந்த சொல்லுவாங்கல்ல, வருஷத்தில் ஒரு நாள் அப்பா டே, வருஷத்தில் ஒரு நாள் அம்மா டே. நமக்கு எல்லா நாளுமே அப்பா டே அம்மா டே தான். ஸோ அதாவது பேரண்ட்ஸ் டே தான். ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கானதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுக்கு உங்கள் மீது கருணை ஏற்படும். கடவுளுக்கு வெறுப்பு ஏற்படக்கூடாது. வெறுப்பு ஏற்பட்டால் நம்ம வாழ்க்கை எப்படி போகும்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அதான் 12 மணி ஆடியோவும் 8 மணி ஆடியோவையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட் இப்போது கருணையை பற்றியும் உதவியை பற்றியும் தான் நம்ம பேசணும். அதனால் இது கருணையை பற்றி பேசக்கூடிய இடமா இருக்கிறதால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பெற்றோர்களை எந்த விதத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த விதத்தில் அவருடைய பார்வை நம் மீது படும். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு மிராக்கள், ஒரு இந்த பதிவை கேட்குற சாய்ராமில் 10% பேருக்காவது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். சில பேர் 60 தாண்டி 70 தாண்டி இருக்கக்கூடிய சாய்ராம்ஸ் இருக்கீங்க. உங்களுடைய அம்மா
கண்டிப்பாக இறைவனடி சேர்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் ஆன்மாவாக பிறந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ நாம் உடலை பார்த்தோ வயசை பார்த்தோ கேட்கல, அவங்களுடைய ஆன்மாவை பார்த்து தான் கேட்குறோம். என்னை மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. கண்களை மூடுங்க. அம்மாவுடைய ஃபோட்டோவோ அப்பாவோட ஃபோட்டோவோ இருந்துச்சு அப்படின்னா, அவங்களால பேச முடியாத நிலைமையில் இறந்து போயிட்டாங்களே அவங்களுக்கு சொல்கிறேன். இருந்ததுன்னா கண்களை மூடி உருக்கமான வார்த்தைகளை பேசுங்க. என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு சொல்லுங்கள். உங்கள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்துடுச்சுனாவே நீங்கள் உண்மையாகவே அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. நாம் இப்படி வச்சிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்குது. சரி, நம்ம அம்மாவுடைய வயசில் இருக்கிறவங்களையும் அப்பாவோட வயசில் இருக்கிறவங்களையும் எப்படி பார்க்கணும்? நம்ம அம்மா அப்பாவை எப்படி நான் பார்க்க சொல்கிறேனோ அதே போல் அவர்களையும் நீங்கள் பார்க்கணும். அவர்களையும் நீங்கள் பார்க்கணும். உங்கள் பெரியம்மா வீட்டுக்கோ உங்கள் சித்தி வீட்டுக்கோ நீங்கள் போகிறீங்க வரீங்க அப்படின்னா முதல்ல அவங்கக்கிட்ட கனிவாக பேசுங்க. அவங்கக்கிட்ட போன உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இங்கே நான் பெண்களுக்கு மட்டும் பேசலை, ஆண்களுக்கும் தான் பேசுகிறேன். சில இடத்துல பெண்கள் மனைவி மட்டும் விடுவாங்க, கணவர் அப்படியே கெத்தாக நின்றுட்டுருப்பார். தயவு செய்து இந்த மரியாதையெல்லாம் வெளியில் வச்சுக்கலாம். இப்போது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தாதான் கடவுள் உங்கள் மீது கருணை பார்வையை வீசுவார். நீங்கள் இந்த இடத்துல அந்த ஹெட்வைட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எப்படி அவங்கள பார்க்குறீங்களோ அதே போல் கடவுள் பார்த்துடுவார்ன்றதையும் மறுக்கக்கூடாது. ஸோ அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இப்போ கூட சொல்கிறேனே, நான் பெரியவர்களை பார்க்கும்போதும் அவங்களுடைய காலில் கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லது. நம்ம ஒரு பலனை எதிர்பார்த்த காலில் விடலை. என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா வயசில் அவர்கள் இருக்கும்போது நான் விழுந்து வணங்குறதுல எனக்கு என்ன பிரச்சனையுமே இல்லை. அப்போது நமக்கு தேவையான பலன்களை பல வழியில் நாம் பெறணும். ஒரு பானை இருக்குது, அதில் நிறைய இடத்துல ஓட்டை இருக்குது. என்ன பண்ணுவோம்? ஒரு ஓட்டையை அடைச்சிட்டா போதுமா? 10 ஓட்டை இருக்குதுன்னா 10 ஓட்டையும் அடைக்கணும். அப்போது நமக்கு வரக்கூடிய பலன்கள் பல இடத்துல இருந்து வர வேண்டியதாக இருக்குது. அது பெற்றோர்கள் மூலமாகவும் நமக்கு அந்த பலன்கள் வரணும். அப்போ வரணும்னா என்ன செய்யணும்? பெற்றோர்களை மதியுங்கள், பெற்றோருடைய காலில் விழுந்து வணங்குங்க, பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, பெற்றோரோட கைகளை பிடிச்சு அன்பாக அக்கறையாக விசாரிங்க. ஒவ்வொரு நாளும் அவங்கள ஒரு தெய்வத்துக்கு என்ன பணிவிடை செய்யணுமோ அந்த பணிவிடைகளை நீங்கள் செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துல நீங்கள் இருக்கலாம், வெல்லலான்னு சொல்லி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சொல்ல மறந்துட்டேன். உங்கள் பெற்றோர்களுடைய பெயர்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? உங்கள் பெற்றோர்கள் பெயர்கள், அம்மா பெயரும் அப்பா பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் அவர்களை வாழ்த்துங்கள், அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா. ஓம் சாயிரா.